ஆடிப்பெருக்கு சீதளாதேவி மாரியம்மனுக்கு எலுமிச்சம்பழம் நம்மளோட மன பயங்கள் தீரவும் மன கஷ்டங்கள் தீரவும் யமபயம் தீரவும் உங்களுக்கு எலுமிச்சம்பழம். அதுபோல் இன்றைக்கு புதுசாக மஞ்சள் கயிறு நம்மலாம் கட்டிக்கிறது போல் மஞ்சள் கயிறு நம்ம சாத்துறப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு திருமணங்கள் கைகூடி வரவும் திருமண தடைகள் இருக்க பிள்ளைங்களாம் இந்த நேரத்தில் பிரார்த்தனை வச்சிங்க. அடுத்த வருஷம் ஆடிப்பெருக்குள்ளே உங்களுக்கு நல்லபடியாக திருமணம் கைகூடி வந்துவிடும். அடுத்ததாக முக்கியமான வழிபாடு ஜலதீப வழிபாடு அப்படின்னு சொல்கிறது. இது என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல செல்வ வளம் தொழில் சிறக்கவும் செல்வ வளம் பெருகவும் லக்ஷ்மி கடாட்சியம் பெருகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் உள்ள பிள்ளைகள் எல்லாம் இந்த ஜலதீப வழிபாட்டில் நல்ல பிரார்த்தனை வச்சுக்கோங்க. உங்களோட பிரார்த்தனைகளை அம்பாள் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார்கள். அவர்கள் முகம் இந்த தீபச் சுடரொளியில் எப்படி ஜொலிக்குது பாருங்கள். அப்படி ஒரு சந்தோஷமாக அவங்க இருக்கிற அந்த நேரத்தில் நம்மளோட பிரார்த்தனைகளை நம்ம மனப்பூர்வமாக வச்சு தாயிட்ட அதை வரமாக பெற்றுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் மனப்பூர்வமாக அந்த பிரார்த்தனையை செய்கிறேன். அவர்களுக்கு அனைத்து விதமான கனி வகைகளும் வைத்து இந்த ஜலதீப வழிபாடு, அடுத்ததாக பச்சை கற்பூரம் ஏற்றி இந்த பிரார்த்தனையை முழுமையாக முடித்தேன். உங்களோட பிரார்த்தனைகள் எத்தனை பிள்ளைங்க பிரார்த்தனை வச்சுருக்கீங்க அத்தனை பிரார்த்தனையும் நிறைவேறணும் அப்படின்னு மனப்பூர்வமாக தாயார்கிட்ட நான் பிரார்த்தனை வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆடிப்பெருக்குக்குள் உங்களோட அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறி சந்தோஷமாக வாழ்வீர்கள்.